அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே கதிர் பாக்குறாரு. போயிட்டு அழகா நேம் பேப்பர் கொண்டு வராரு. அப்படியே நேம் ஒட்டுறாரு. நிலா கதிர் அப்படின்னு ஒட்டுறாரு. அப்படியே பாக்குறாரு அவங்க மாமா. என்ன உன் பேரு உன் பொண்டாட்டி பேர் மட்டும் தான் நீ பைக்ல ஒட்டுவியா? ஏன் என்னோட பேர் ஒட்ட மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. என்ன மாமா இப்படி பேசிட்டீங்க? உங்க பேர் இருக்கு அங்க பாருங்க, பாத்ரூம் பக்கத்துல உங்க பேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ருக்மணி வராங்க. அப்படியே பாக்குறாங்க. அந்த பேரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு கதிர், உன் மனசு முழுக்க உன் பொண்டாட்டி தான் இருக்கா. சரியா? நீங்க 2 பேரும் உண்மையான அன்பு, உன் மனசு முழுக்க ஒரு ஒரு லவ் எல்லாமே இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, ரொம்ப நாள் வெயிட் பண்ணவே பண்ணாத. உன் பொண்டாட்டி கிட்ட போய் உன் மனசுல இருக்க விஷயத்த சொல்லு. நேரம் காலம் எல்லாமே கூடி வந்திருக்கு. நீ நல்லா இருக்கணும், புரியுதா? நீ வாழ வேண்டிய காலம் வந்துடுச்சுப்பா, போதும். தயவு செய்து நீ தனத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு சேர்ந்து வாழ், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க. அதை கேட்டோடனே கதிர் அப்படியே பாக்குறாரு. கண்டிப்பா என் மனசுல இருக்கத்த நான் சொல்றேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அதுக்குள்ள உங்க மாமா சொல்றாரு, நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அந்த அனத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க தான் சொல்லணும் அந்த அண்ணம்மா கிட்ட அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. ஐயோ மாமா அமைதியா இருங்க அத்தை, நானே பாத்துக்கிறேன் அத்தை, தனத்துக்கிட்ட நான் என்னோட மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன் அத்தை அப்படின்னு கதிர் சொல்றாரு. இங்க பாரு கதிர், ரொம்ப நாள் தள்ளி போடாத, எல்லா விஷயத்தையும் ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சீக்கிரமா பண்ணிடணும், சரியா அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே வெக்கப்படுறாரு. அங்க வந்து ருக்மணி போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்படியே அங்க வாசுகி இருக்காங்க. அப்படி சுத்தி பாக்குறாங்க. என்ன இது யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை அப்படியே எட்டி எட்டி பாக்குறாங்க. காணோம். அப்பதான் தனம் உள்ள வராங்க. வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க. ஆமா, உனக்கு அடிபட்டிருக்கு, எங்க போயிட்டு வர நீ அப்படின்னு வாசுகி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு வெளியே ஆட்டோ ஓட்டியே பழக்கமாயிடுச்சா, என்னால வீட்டுக்குள்ள தனியா இருக்க முடியல, அதனாலதான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, உடம்பெல்லாம் அடிபட்டுக்கு வெளியே போயிட்டு வந்தியா? சரி, எனக்கு ஒரு டவுட், உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா அப்படின்னு வாசி கேக்குறாங்க. என்னத்த எப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு ஆட்டோ எல்லாம் ஓட்ட தெரியும், ஏதோ ஒரு மைண்ட்ல தெரியாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே உள்ள போறாங்க. அங்க இருந்து வராங்க. வந்த உடனே தானே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எப்படியாவது கதிரிக்கிட்ட நம்ம மனசுல இருக்க காதல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி தானா எல்லாருமே சேர்ந்து வீட்லயே இருக்காங்க. அங்க இருந்து ராதிகா வராங்க. வந்து அப்படி நக்கலா பாக்குறாங்க. ஆமா, நீ என்ன, உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா? நீ சீக்கிரமா அந்த வீட்டோட டியூ எல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியே போயிடுவேன்னு நான் நினைச்சேன். எங்க மாமாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு சந்தோஷமா நான் நினைச்சேன். நீ என்னடான்னா இப்படி அடிபட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே தனத்துக்கு கோவமா வருது. அங்க வந்து ருக்மணி கிட்ட வந்து சொல்றாங்க. அத்தை, இந்த ராதிகா பேசும்போது அப்படியே பயங்கரமா எனக்கு கோவம் வருது, அப்படியே 2 அறை விடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருதனும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு அறை விடணும்னு தோணுச்சுன்னா அரைஞ்சிடு, தப்பே கிடையாது. அவ ஒண்ணும் நல்லவ கிடையாது, உன்னோட வாழ்க்கையே அவ வாழணும்னு நினைக்கிறா. நீ அறை விடு, உன்னோட கோவத்தை காட்டு, அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு ருக்மணி மரகதம் 2 பேருமே சொல்றாங்க. இங்க பாருதனும், உன் கையில தான் எல்லாமே இருக்கு, உன் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. அங்க இருந்து போறாங்க தனம். அப்படியே பயங்கரமா கோவம் வருது. ராதிகா பாக்குறாங்க. ஏய், ஒரு தாவடியிலேயே ஒரு ஆற விட்டாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் புருஷனா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு வெக்கமா லட்சி மானம் கட்டவளே. அவ்வளவுதான், உனக்கு இனிமே என் புருஷனை பத்தி பேசிட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது அப்படின்னு கைய முறுக்கி அப்படியே குத்துறாங்க. ஐயோ விடு விடு, என் கையை விடு, என் கையை விடு தனம், என் கையை விடு அப்படின்னு கத்துறாங்க. ஏய், கையெல்லாம் விட முடியாது. எவ்வளவு திமிரு இருந்தா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப? நீ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் புருஷன் வேணுமா உனக்கு? ஏன் புருஷன்? அவர் ஏன் புருஷன், நான் தான் சேர்ந்து வாழணும். தேவையில்லாதெல்லாம் நீ பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுவனே உனக்கு தெரியாது சொல்லிட்டு. இன்னொரு வாட்டி மாமா பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அப்படி திட்டுறாங்க. அடிச்ச உடனே அப்படியே ஓரமா போய் ராதிகா நிக்கிறாங்க. இன்னொரு வாட்டி என் மாமா பத்தி பேசினா கைய முறுக்கு நல்லா அதை அப்படியே உடச்சி தனியா வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மரகதம் ருக்மணி 2 பேருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. ராதிகாவுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படியே ஓடி போறாங்க. போயிட்டு ஒரு ஓரமா கொஞ்சம் அழுதுட்டு வாசுகிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த தனம் என்ன அடிச்சுட்டா, என் கையை அப்படியே முறுக்கி அடிச்சுட்டா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அவ உன்ன அடிச்சால, எதுக்கு உன்ன அடிச்சா அப்படின்னு வாசி கேக்குறாங்க. நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், அதனால ஏன் புருஷன் நீ எதுக்கடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டா அவ என்ன அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நீ ஏன்டி அவகிட்ட போய் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்த? ஐயோ கடவுளே, அவளுக்கே முடியல, உடம்பு சரியில்லை, அவ எப்படி உன்ன அடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க வாசுகி. அவ என்ன ரொம்ப அடிச்சுட்டா அத்தை, என்னால கை தூக்கவே முடியல, பயங்கரமா வலிக்குது. அட கடவுளே, மானங்கிட்டவள, அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு வாசுகி திட்டுறாங்க. நான் அப்படி நினைக்கல, தனனா சாஃப்டானவன், அடிக்க மாட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு செகண்ட்ல அப்படியே வில்லி மாதிரி மாறி என்ன போட்டு அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா சொல்றாங்க. ஓய்யோ, உன்னை வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, என்ன ரொம்ப நீ கோவப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு அப்படியே கத்துறாங்க.
அங்க இருந்து அப்படியே போறாங்க. போன உடனே தனத்துக்கிட்ட சொல்றாங்க ருக்மணி மரகத 2 பேருமே, இங்க பாருமா, இப்ப நீ பண்ணல அதுதான் கரெக்டானது. யாருக்காகவும் நீ பாவம் பார்க்கவே பார்க்காத. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய். ஏன்னா உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம், புரியுதா? கதிர் உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கான். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். நீ கதிரோட சேர்ந்து வாழறதுக்கு ஆரம்பி, அதுதான் நல்லது அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன், அதை நடத்துறதும் நடத்தாம போறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே கதிர் வராரு. வந்தவனே அப்படியே பாக்குறாங்க ராதிகா. ஐயோ மாமா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா போறாங்க. கதிர் உள்ள வராரு, தனமா வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தனமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். மனசு முழுக்க என் பொண்டாட்டியா உங்களை நான் நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்படியே தனமா எல்லாமே கேக்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை, அமைதியா இருக்காங்க. என்ன தனமா உங்க மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. தனம் அப்படியே வெக்கப்படுறாங்க. என்ன தனமா எதுவுமே பேச மாட்டீங்களா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே கதிர் பாக்குறாரு. போயிட்டு அழகா நேம் பேப்பர் கொண்டு வராரு. அப்படியே நேம் ஒட்டுறாரு. நிலா கதிர் அப்படின்னு ஒட்டுறாரு. அப்படியே பாக்குறாரு அவங்க மாமா. என்ன உன் பேரு உன் பொண்டாட்டி பேர் மட்டும் தான் நீ பைக்ல ஒட்டுவியா? ஏன் என்னோட பேர் ஒட்ட மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. என்ன மாமா இப்படி பேசிட்டீங்க? உங்க பேர் இருக்கு அங்க பாருங்க, பாத்ரூம் பக்கத்துல உங்க பேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ருக்மணி வராங்க. அப்படியே பாக்குறாங்க. அந்த பேரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு கதிர், உன் மனசு முழுக்க உன் பொண்டாட்டி தான் இருக்கா, சரியா? நீங்க 2 பேரும் உண்மையான அன்பு, உன் மனசு முழுக்க ஒரு லவ் எல்லாமே இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, ரொம்ப நாள் வெயிட் பண்ணவே பண்ணாத. உன் பொண்டாட்டி கிட்ட போய் உன் மனசுல இருக்க விஷயத்த சொல்லு. நேரம் காலம் எல்லாமே கூடி வந்திருக்கு. நீ நல்லா இருக்கணும், புரியுதா? நீ வாழ வேண்டிய காலம் வந்துடுச்சுப்பா, போதும். தயவு செய்து நீ தனத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு சேர்ந்து வாழ், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க. அதை கேட்டோடனே கதிர் அப்படியே பாக்குறாரு. கண்டிப்பா என் மனசுல இருக்கத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அதுக்குள்ள உங்க மாமா சொல்றாரு, நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அந்த அனத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க தான் சொல்லணும் அந்த அண்ணம்மா கிட்ட அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. ஐயோ மாமா அமைதியா இருங்க அத்தை, நானே பாத்துக்கிறேன் அத்தை, தனத்துக்கிட்ட நான் என்னோட மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன் அத்தை அப்படின்னு கதிர் சொல்றாரு. இங்க பாரு கதிர், ரொம்ப நாள் தள்ளி போடாத. எல்லா விஷயத்தையும் ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சீக்கிரமா பண்ணிடணும், சரியா அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே வெக்கப்படுறாரு. அங்க வந்து ருக்மணி போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்படியே அங்க வாசுகி இருக்காங்க. அப்படி சுத்தி பாக்குறாங்க. என்ன இது யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை அப்படியே எட்டி எட்டி பாக்குறாங்க. காணும். அப்பதான் தனம் உள்ள வராங்க. வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க. ஆமா, உனக்கு அடிபட்டிருக்கு, எங்க போயிட்டு வர நீ அப்படின்னு வாசுகி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு வெளியே ஆட்டோ ஓட்டியே பழக்கமாயிடுச்சா, என்னால வீட்டுக்குள்ள தனியா இருக்க முடியல, அதனாலதான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓ, உடம்பெல்லாம் அடிபட்டுக்கு வெளியே போயிட்டு வந்தியா? சரி, எனக்கு ஒரு டவுட், உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா அப்படின்னு வாசி கேக்குறாங்க. என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு ஆட்டோ எல்லாம் ஓட்ட தெரியும், ஏதோ ஒரு மைண்ட்ல தெரியாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே உள்ள போறாங்க. அங்க இருந்து வராங்க. வந்த உடனே தானே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எப்படியாவது கதிரிக்கிட்ட நம்ம மனசுல இருக்க காதல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி தானா எல்லாருமே சேர்ந்து வீட்டுல இருக்காங்க. அங்க இருந்து ராதிகா வராங்க. வந்து அப்படி நக்கலா பாக்குறாங்க. ஆமா, நீ என்ன, உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா? நீ சீக்கிரமா அந்த வீட்டோட டியூ எல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியே போயிடுவேன்னு நான் நினைச்சேன். எங்க மாமாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு சந்தோஷமா நான் நினைச்சேன். நீ என்னடான்னா இப்படி அடிபட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே தனத்துக்கு கோவமா வருது. அங்க வந்து ருக்மணி கிட்ட வந்து சொல்றாங்க. அத்தை, இந்த ராதிகா பேசும்போது அப்படியே பயங்கரமா எனக்கு கோவம் வருது, அப்படியே 2 அறை விடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருதனும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு அற விடணும்னு தோணுச்சுன்னா அரைஞ்சிடு, தப்பே கிடையாது. அவ ஒன்னும் நல்லவ கிடையாது. உன்னோட வாழ்க்கையே அவ வாழணும்னு நினைக்கிறா. நீ அற விடு, உன்னோட கோவத்தை காட்டு, அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு ருக்மணி மரகதம் 2 பேருமே சொல்றாங்க. இங்க பாருதனும், உன் கையில தான் எல்லாமே இருக்கு, உன் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. அங்க இருந்து போறாங்க. தனம் அப்படியே பயங்கரமா கோவம் வருது. ராதிகா பாக்குறாங்க. ஏய், ஒரு தவடிலேயே ஒரு அற விட்டாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் புருஷனா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு வெக்கமா லட்சி மானம் கட்டவளே, அவ்வளவுதான். உனக்கு இனிமே என் புருஷனை பத்தி பேசிட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது அப்படின்னு கைய முறுக்கி அப்படியே குத்துறாங்க. ஐயோ விடு விடு, என் கையை விடு, என் கையை விடு தனம், என் கையை விடு அப்படின்னு கத்துறாங்க. ஏய், கையெல்லாம் விட முடியாது. எவ்வளவு திமிரு இருந்தா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப? நீ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் புருஷன் வேணுமா உனக்கு? ஏன் புருஷன்? அவர் ஏன் புருஷன், நான் தான் சேர்ந்து வாழணும். தேவையில்லாதெல்லாம் நீ பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுவனே உனக்கு தெரியாது சொல்லிட்டு.
இன்னொரு வாட்டி மாமா பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அப்படி திட்டுறாங்க. அடிச்ச உடனே அப்படியே ஓரமா போய் ராதிகா நிக்கிறாங்க. இன்னொரு வாட்டி என் மாமா பத்தி பேசினா கையை முறுக்கு நல்லா அதை அப்படியே உடச்சி தனியா வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மரகதம் ருக்மணி 2 பேருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. ராதிகாவுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படியே ஓடி போறாங்க. போயிட்டு ஒரு ஓரமா கொஞ்சம் அழுதுட்டு வாசுகிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த தனம் என்ன அடிச்சுட்டா, என் கையை அப்படியே முறுக்கி அடிச்சுட்டா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அவ உன்ன அடிச்சால, எதுக்கு உன்ன அடிச்சா அப்படின்னு வாசி கேக்குறாங்க. நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், அதனால ஏன் புருஷன் நீ எதுக்கடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டா அவ என்ன அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நீ ஏன்டி அவகிட்ட போய் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்த? ஐயோ கடவுளே, அவளுக்கே முடியல, உடம்பு சரியில்லை, அவ எப்படி உன்ன அடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க வாசுகி. அவ என்ன ரொம்ப அடிச்சுட்டா அத்தை, என்னால கை தூக்கவே முடியல, பயங்கரமா வலிக்குது. அட கடவுளே, மானங்கிட்டவள, அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு வாசுகி திட்டுறாங்க. நான் அப்படி நினைக்கல. தனனா சாஃப்டானவன், அடிக்க மாட்டா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு செகண்ட்ல அப்படியே வில்லி மாதிரி மாறி என்னை போட்டு அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா சொல்றாங்க. ஐயோ, உன்னை வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, என்ன ரொம்ப நீ கோவப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு அப்படியே கத்துறாங்க. அங்க இருந்து அப்படியே போறாங்க. போன உடனே தனத்துக்கிட்ட சொல்றாங்க ருக்மணி மரகத 2 பேருமே, இங்க பாருமா, இப்ப நீ பண்ணல அதுதான் கரெக்டானது. யாருக்காகவும் நீ பாவம் பார்க்கவே பார்க்காத, உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்ய. ஏன்னா உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம், புரியுதா? கதிர் உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கான். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். நீ கதிரோட சேர்ந்து வாழறதுக்கு ஆரம்பி, அதுதான் நல்லது அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன், அதை நடத்துறதும் நடத்தாம போறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கதிர் வராரு. வந்தவனே அப்படியே பாக்குறாங்க ராதிகா. ஐயோ, மாமா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா போறாங்க. கதிர் உள்ள வராரு, தனமா வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தனமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், மனசு முழுக்க என் பொண்டாட்டியா உங்களை நான் நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்படியே தனமா எல்லாமே கேக்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை, அமைதியா இருக்காங்க. என்ன தனமா, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. தனம் அப்படியே வெக்கப்படுறாங்க. என்ன தனமா, எதுவுமே பேச மாட்டீங்களா அப்படின்னு கதிர் கேக்குறாரு.